Dear all, PGTRB Commerce syllabus wise unit topic பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக யூனிட் 15 பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே, கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கும்போது ஐடிஆர்லேருந்து சில கொஷின் கேட்டிருந்தது பார்த்தேன். ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இடையிலே எந்த ஒரு டாப்பிக்கை போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது யூனிட் 19 இன்கம் டேக்ஸில் ஐடிஆர் ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ கான்செப்டுக்குள்ளே போகிற முன்னாடி சின்ன ஒரு டீட்டெயில் அபவுட் ஒரு புக். ஏற்கனவே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், நம்ம வந்து பிஜிடிஆர்பி காமர்ஸ்க்கு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ஏற்கனவே இதில் சொன்ன மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோம். அஸ் வெல் அஸ் நான் டீச் பண்ணுற எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுமே இந்த புக்லேருந்து எடுத்தது தான். நான் எடுக்கிறது எனக்கு இம்பார்ட்டன்ட் தோன்றதை மட்டும்தான் எடுத்து வைக்கிறேன். பட்டு புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் இதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. புக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க இல்லை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுங்கிறவங்க அந்த நம்பரை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி உண்டான டாப்பிக்கில் போயிடலாம். ஐடிஆர், ஓகே, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி இப்போ இருக்கிற ஸ்லாப் ரேட் படி ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் டேக்ஸ் பே பண்ணுற லிமிட்டுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணார் அப்படின்னா அவர் ஐடி ஃபைல் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் 5 lakhsக்கு மேலே அவரோட இன்கம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஐடிஆர் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அது இன்கம் டேக்ஸோட ரூல்ஸ். ஸோ அப்படி ஃபைல் பண்ணுறதுக்கு அவர் யூஸ் பண்ணுற அந்த ஃபார்ம் தான் நம்ம ஐடிஆர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐடிஆரில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. அது அவரோட நேச்சர் ஆஃப் இன்கம் தென் லெவல் ஆஃப் இன்கம்மை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அது என்னென்னங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடிஆர் ஃபார்ம்ஸ், ஓகே, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடிஆர் 1 to 7, ஓகே, 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 கைண்ட்ஸ் ஆஃப் ஐடிஆர் ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது அவைலபிளாக. ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு ஃபார்ம்ஸ்க்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்குது. யார் யூஸ் பண்ணணும், அவங்களோட இன்கம் ரேஞ்ச், தென் அந்த ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் எதுலேருந்து வந்திருக்கணும் அப்படிங்கிற சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது ஐடிஆர் 1 இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 1. ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறவங்க, தட் மீன்ஸ் அசஸி மீன்ஸ் டேக்ஸ் பேர் தான் அசஸின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அசஸி வந்து ஷுட் பி எ ரெசிடெண்ட். ஓகே, இந்தியன் ரெசிடெண்ட்டால் மட்டும்தான் இந்த ஐடிஆர் ஃபார்மை வந்து ஃபில் பண்ண முடியும். ஓகே, இந்த ரெசிடெண்ட்டு நான் ரெசிடெண்ட்டுங்கிறத நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்த ரூல்ஸை வச்சு பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரெசிடெண்ட்டால் மட்டும்தான் இதை ஃபில் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ரெசிடெண்ட் வந்து இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், ஹெச்யூஎஃபாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இன்கம் ஒன்லி ஜெனரேட்டட் ஃப்ரம் சேலரி அண்டு பென்ஷன். ஓகே, பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் இருக்கக்கூடாது, சேலரி அண்டு பென்ஷன்லேருந்து வர இன்கமாக தான் இருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி 1 ஹவுஸ்லேருந்து தான் அவங்களுக்கு இன்கம் வரணும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சரல் இன்கம் பார்த்தோம் அப்படின்னா இட் ஷுட் நாட் பி எக்ஸீட் 5,000. ஓகே, ஒரு வருஷத்துக்கு அவருடைய அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து 5 லட்ச ரூபாயை தாண்டக்கூடாது. தென் கிராஸ் ஆனுவல் இன்கம் ஷுட் நாட் பி எக்ஸீட் 50 lakhs. ஓகே, அவரோட ஆனுவல் இன்கம் வந்து 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இல்லாமல் இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஆஃப்டாக இருந்தது அப்படின்னா அந்த அசஸி பர்சன் வந்து ஐடிஆர் 1 வந்து ஃபைல் பண்ணலாம். ஓகே, இது ஐடிஆர் 1க்கான கண்டிஷன்ஸ். இந்த நெக்ஸ்ட்டு ஐடிஆர் 2 பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து என்ஆர்ஐ அண்டு என்ஓஆர்ஐ, ஓகே, அதாவது நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இவங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம். தென் மற்ற கண்டிஷன் பார்க்கும்போது இதில் அசஸி யாராக இருக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் அண்டு ஹெச்யூஎஃபாக இருக்கணும். ஓகே, கம்பெனிஸோ இல்லை என்ஜிஓஸோ இது வந்து ஃபில் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் அண்டு ஹெச்யூஎஃப், தட் மீன்ஸ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஓகேவா? ஓகே, ஸோ
இதில் இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறார் அப்படின்னா அவர் ITR 2 தான் ஃபில் பண்ணி ஆகணும். டோட்டல் ஆனுவல் இன்கம் மோர் தென் 50 lakhs இருக்குது அப்படின்னா ITR 2 தான். தென் அஸ் வெல் அஸ் மோர் தென் ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து அவருக்கு இன்கம் வருது அப்படின்னாலும் ITR 2. தென் இன்கம் ஃப்ரம் லைக் ஃபாரின் இன்கம், ஓகே, ஃபாரின் அசட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அவர் ITR 2 தான் ஃபில் பண்ணணும். ஓகே. தென் அக்ரிகல்ச்சரல் இன்கம் மோர் தென் 5,000 பெர் இயர் இருக்குது அப்படின்னாலும் அவர் ITR 2 தான் ஃபைல் பண்ணி ஆகணும். தென் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அன்லிஸ்டட் கம்பெனி, ஓகே, அவர் எந்த இயருக்கு ITR ஃபைல் பண்ண போகிறாரோ அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஏதாவது அன்லிஸ்டட் கம்பெனியில் ஈக்விட்டி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, தட் மீன்ஸ் அன்லிஸ்டட் மீன்ஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ், ஓகே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது லிஸ்டட் கம்பெனி. இன் கேஸ் ஆஃப் அ ப்ரைவேட் கம்பெனி அது அன்லிஸ்டட் கம்பெனி தான் சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் ஆஃப்டாக இருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து ITR 2 தான் ஃபைல் பண்ணணும். ஓகேவா. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ITR 3, ஓகே, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 3. தென் இதை பார்க்கும்போது இதுலேயும் அசசி ஷுட் பி இண்டிவிஜுவல் ஆர் HUF, ஓகே. ITR 3க்கும் அந்த அசசி வந்து இண்டிவிஜுவலாக இருக்கணும் அண்டு HUF-ஆக இருக்கலாம். ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்கம் எதுலேருந்து வரலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்டு ப்ரொஃபஷன், ஓகே. அவரோட இன்கம் ஜெனரேட் சோர்ஸ் வந்து பிஸ்னஸாகவும் இருக்கலாம் அல்லது ப்ரொஃபஷனாகவும் இருக்கலாம். ஓகே. தென் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் அன்லிஸ்டட் கம்பெனிஸ் அஸ் வெல் அஸ் ITR 2ல் பார்த்த சேம் கண்டிஷன் தான். தென் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இஃப் எ அசோசி இஸ் எ பார்ட்னர் ஆஃப் யுவர் ஃபேம், ஓகே, சப்போஸ் இந்த அசோசி ஏதாவது ஒரு ஃபேமில் பார்ட்னராக இருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருந்தாலோ அவர் ITR ஃபார்ம் 3 தான் சூஸ் பண்ணணும். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இன்கம் ஃப்ரம் சேலரி அண்டு பென்ஷன், ஓகே. ஸோ அந்த இன்கமும் இதில் இன்க்ளூடடாக இருக்கலாம். அதர் சோர்ஸஸ், ஓகே, அதர் சோர்ஸஸ் மீன்ஸ் லாட்ரி, தென் ஹார்ஸ் ரேஸ், அந்த மாதிரியான ஹிட்ஸில் வர்ற இன்கம் தான் நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு சொல்கிறோம். தென் ஆனுவல் இன்கம், ஓகே, ஆனுவல் இன்கம் மீன்ஸ் ஆனுவல் டேர்ன் ஓவர். ஏன் இங்கே டேர்ன் ஓவருங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோன்னா மெயினாக இந்த ITR பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இங்கே டேர்ன் ஓவர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். மோர் தென் 2 crores, ஓகே, ஆனுவல் டேர்ன் ஓவர் 2 crore மேலே இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ITR 3 தான் சூஸ் பண்ணணும். ஓகே. இந்த நெக்ஸ்ட்டு ITR 4, ஓகே, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 4, ஓகே. ஸோ இது யார் யார் சூஸ் பண்ணலாம் பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆர் HUF, particularly earning income from profession and business, okay, not income from salary, okay. So business and profession. The next அடுத்த கேட்டகரி அதுவுமே இண்டிவிஜுவல் தான், பட் ப்ரெசம்டிவ் இன்கம் சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த கேட்டகரி ஆஃப் இன்கம் ஏர்ன் பண்ணுற இண்டிவிஜுவல்ஸ் கிவன் செக்ஷன் படி ஆனுவல் இன்கம் should not be exceed rupees 50 lakhs, ஓகே. ஒரு வருஷத்துக்கு 50 லட்சத்துக்கு மேலே இந்த ப்ரெசிடிவ் இன்கமும் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சனும் ITR 4 ஃபைல் பண்ணலாம். ஓகே. த நெக்ஸ்ட்டு ITR 5, ஓகே, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 5 பார்த்தோம் அப்படின்னா AJP, அதாவது artificial judiciary person, then BOP, body of person, then AOP, association of person, and LLP, limited liability partnership. ஓகே. ஸோ இந்த கேட்டகரிஸில் இருக்கிறவங்களாம் ITR 5 தான் ஃபில் பண்ணணும். ஓகே. அந்த நெக்ஸ்ட்டு ITR 6. ITR 6 யாருக்கு ஆப்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா கம்பெனி, அதாவது அண்டர் செக்ஷன் 11 கீழே கிளைம் அவைல் பண்ணாத கம்பெனிஸ் ITR 6 வந்து ஃபைல் பண்ணலாம். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு ITR 7. ITR 7 பார்த்தோம் அப்படின்னா கம்பெனிஸ் அண்டர் செக்ஷன் 139(4)(a) to 139
4F. ஓகே, ஸோ இந்த செக்ஷன் கீழே கிளைம்ஸ் பண்ண கம்பெனிஸ் வந்து ஐடிஆர் 7 ஃபைல் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக ஐடிஆரோட டைப்ஸ் அண்டு என்னென்ன ஐடிஆர் ஃபார்ம் கீழே யார் யார் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ இதை வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் சில கொஷின்ஸ் வந்திருக்கு ஐடிஆர் வச்சு. ஓகே, ஸோ அதுக்காக தான் மெயின் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ.